நாதவிந்தானை கடத்தினால் ஏந்தினார் எம்பெருமான் அல்லவா நாராயணன். நாதவிந்தானை சீர் உலகத்திலே சிருஷ்டிகர்த்தாவாக நிலக்கூடிய படைக்கப்பட்ட தொழிலை கொண்ட நான்கு பிரம்மதேவனை வரவழைத்து பிரம்மதேவரை உருப்படைக்க சொல்ல பிறக்கையிலே பொன்னால் பூநூல் ஐயனுக்கு ஆக பொன்னால் பூநூலோடு பிறந்தார். ஐயன் பிறந்து வருகின்றார். வரதனாக கண்கண்ட தெய்வமாக அனைத்தும் சிவனுக்கும் நடுகால் வைத்த பாலகனாக 5 மைந்தர்களாக பிறவி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவன் பகவான் ஆணையிட ஆண்டவன் ஆணைக்கிணங்க பிரம்மா உருப்படைக்கின்றார். பகவான் உயிர் கொண்ட ஆரையும் சிவனும் இணைந்து விட்டாலே அதிகரசுடன் ஆனந்த சித்தன் என்று ஐயன் பிறக்கின்றார். அவர் எப்படி பிறந்து வருகின்றார்? சுவாமி ஐயன் பிறந்தது பங்குனி மாதம். பங்குனி மாதம் புதன்கிழமை உண்டிராம். பூரண பௌர்ணமி கனக லக்கணத்தில் பூரண பௌர்ணமி இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் அரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம், சோதியில உள்ளவர்க்கு மெய்யனார் என்றோம், வனத்தை காப்பவர்க்கு தர்மசாஸ்தா என்றே பெருமாள் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். ஐயனார் 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 ஐயன சுதன் ஐயனார் 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 கோயில் ஐயனார் 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 சபரிமலை தர்மசாஸ்தா ஐயனார் ஐயனார் என் சொரிமுத்து ஐயனார் 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 துணைகாந்த ஐயனார் ஐயருக்கும் ஐயராக அதிகர சுதனாக ஆனந்த சித்தராக கலியுக கண்ணதில கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக தேசமெல்லாம் புகழ் விளங்கும் கூடியிருப்பில் கிராமத்தில